after my injury at the feet. Why? Thank you. Sorry if nobody said. Okay. Oh man. வணக்கம் உறவுகளை இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து February 14 வேலண்டைன்ஸ் டே. நீங்கள் உங்களோட ஒய்ஃபோட அல்லது உங்களோட லவரோட உங்களோட பார்ட்னரோட இன்றைக்கி கொண்டாடி கொண்டு இருப்பீங்க. அப்படி கொண்டாடுறவங்க கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு காணொலியில், அதுவும் புது ஒரு நாளில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து காலையில் எலிமெண்ட்டோட எல்லோரும் ஃபோன் எடுத்து ரீல்ஸ் இருக்கிற வீடியோஸ் போஸ்ட் எல்லாம் பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நான் காலையில் எழுமினதுமே ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். ரொம்பவே மனதுக்கு பிடிச்ச ஒரு ரீலாக, மனதுக்கு ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ரீல்ஸாக இருந்துச்சு. அந்த ரீல்ஸ் வந்து இப்பொழுது நாடு முழுவதுமே ட்ரெண்டாகி அதிகம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு ரீலாக இப்போ வலம் வந்து கொண்டிருக்குது. அது என்னான்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அதை பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ரீல்ஸ் வந்து. Going after my injury at the feet. Why? Thank you. Sorry if nobody said. Okay. Oh man. He was pulling me down. Oh God. Thank you. Sorry. Didn't understand what this is. Oh God. Yes, I'm good. It's just that he was pulling me down. I just saved someone's life. Someone was drowning. Drama! Are you okay? What happened? I did not swimming. Oh. I have one. Can you swim? I can go next time. No. Can you swim? Okay. Baby, I'm sorry. Did you see what just happened? Yeah, the guy almost drowned. Didn't you see? He couldn't swim and he got to the deep part of the pool. Okay, and then the friends were like, help. Yeah, me too. I barely could understand them. Yeah. No, and I just went. I was like, where's this guy? It's dark, and I saw, because he was deeper on that side. I know. You could do something. Yeah. I know. I don't know. I think he just freaked out. I think he just panicked. Yeah. No. I think I need to cool down all this drama. Now. Yeah. After that drama, this guy's asking me if I want to jump. ஓகே, நீங்கள் அந்த ரீலை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் நான் நினைக்கிற ரீலை முழுமையாக பார்த்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன ஒரு சம்பவம்னு சொல்லி. அதாவது மலேசியாவில் இருந்து வந்திருந்த ஒரு தாயும் ஒரு மகளும் அவங்க வந்து இலங்கையை வந்து சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அவங்க வந்து கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னுக்கு வந்து தியலும வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சிக்கு வந்து நீராட்டுறதுக்காக செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு விளாகர் உண்டு. அப்போ விளாக் எடுத்துக்கொண்டு இருக்கக்குள்ள கிட்ட இருந்த ஒரு இளைஞர் பொடியமரம் சேர்ந்து குளிச்சிருக்காங்க போல். அதில் ஒருத்தர் வந்து நீரில் அப்படியே மூழ்கிட்டார். இப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்கு இவங்க விளாக் பண்ணி கொண்டிருந்தப்போ அவங்க வந்து சைடில் உட்காந்து தமிழ் பொடியங்க வந்து கத்தி கொண்டிருக்கிறாங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க உடனே கையில் கேமராவோட அப்படி உடனே எதுவுமே யோசிக்கலை. நான் பார்த்து கொண்டிருந்த மட்டில் நான் நினச்சேன் கேமராவை வீசிட்டு தான் உள்ளுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. அவங்க கேமராவை வச்சுக்கொண்டே அப்படியே நீருக்கு அடியில் போய் அந்த இளைஞனை வந்து காப்பாற்றிக்கிறாங்க.
உண்மையிலுமே என்னான்னு சொல்லலாம், அந்த அளவு வார்த்தையால் விவரிக்க இயலாத ஒரு சம்பவம் ஒன்று தான். உண்மையிலுமே கட்டாயம் அவங்களோட வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை மறக்கவே மாட்டாங்க நான் நம்புகிறேன். அதுபோல் வந்து அவங்க வெளியே வந்து அழகான ஒரு உதாரணம் வந்து சொல்கிறாங்க. அவங்களோட பிள்ளைக்கு வந்து அவங்களோட அந்த கேர்ள் பேபி வந்து கிட்ட அமர்ந்து என்ன விளையாடி கொண்டு இருக்குது. அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அவங்க வந்து ஸ்விம்மிங் பண்ண இல்லாமல் கீழே போயிட்டாங்க, நான் அப்போ காப்பாற்றினேன், அவங்க கத்துற சவுண்ட் சரி எனக்கு சரியாக கேட்கலன்னெல்லாம் சொல்லி அந்த சின்ன பிள்ளைகிட்ட கூட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கிட்ட வந்து நிறைய ஆட்கள் இருந்திருந்தாங்க, அந்த ரீலை பார்த்தவங்களுக்கு விளங்குறதா இருக்குது. மேலுமே இது மாதிரி செயல்கள் பாராட்டத்தக்கது. அதே போல் கடந்த சில நாட்கள் தான் இப்போ தான் இலங்கைக்கு வந்து அதிகமான உல்லாச பிரயாணிகள் வந்து போகக்கூடிய ஒரு இடமாக இந்த தியலும் எல்லை அதே போல் இலங்கையில் நிறைய இடங்கள் வந்து ஃபேமஸ் ஆகிக்குது. இந்த வகையில் கடந்த சில நாட்கள் வந்து எல்லையில் ஒரு எத்தியோப்பியான்னு சொல்லக்கூடிய நாட்டிலேருந்து வந்த 2 vloggers மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து சின்ன கச்சாலெல்லாம் போட்டுருந்தாங்க. அதே போல் இது மாதிரி மறக்க முடியாத விடயங்களும் இலங்கை நாட்டில் இடம்பெற்று வருது. இன்றைக்கு பேசும் பொருளாக வந்து இந்த ரீல்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே அது நிறைய படிப்பினைகள்னு தான் சொல்லலாம். ஸ்விம்மிங் பண்ணாதவங்க, அதாவது நீச்சல் தெரியாதவங்க கூட அது அந்த இடம் வந்து அவ்வளோ பெரிய ஆழமாக கூட விளங்கலாம். அப்படின்னா அந்த தியலுமா வாட்டர்ஃபால் வீடியோ பார்த்துலாட்டி கரெக்டாக நானும் வீடியோ போட்டுருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க, மேலே ஐக்கோனில் தான் ஆறேன். அங்கே இன்றைக்கி வந்து ஒரு ஜம்ப் பண்ணுற ஒரு இடம், தண்ணி வந்து விழுகிற இடம் வந்து இப்படியும் ஆழமாக தான் இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்க வந்து நீராடிக்கிறாங்க, குளிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பொடியும் செட் வந்து அப்படியே நீர்களில் கீழே போயிட்டார். ஒரு பாய் அண்ட் ஒரு கேர்ள், ஒரு ஒண்டர் உமன். இப்போ நாங்கள்லாம் சூப்பர் ஹீரோஸ்ன்றெல்லாம் பேசிக்கொள்வோம், ஆண்களை தான் பெருசாக பேசுவோம். அந்த வகையில் ஒரு தாய், அதாவது அவங்களோட பிள்ளைக்கு கூட கிட்ட வச்சுட்டு வந்து இந்த உயிரை வந்து காப்பாற்றிக்கிறாங்க. உண்மையிலுமே என்னான்னு சொல்கிறது, ஒரு இலங்கையில் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு ட்ரெண்டிங்காக போகுது. நிறைய நியூஸ் சேனல்லையும் காட்டியிருந்தாங்க. நிறைய பேர் அந்த வீடியோ வந்து வைரல் செய்கிற முகமாக வந்து அவங்களோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் கூட இப்போ வைத்து கொண்டிருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். கட்டாயம் இதை மாதிரி மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய எனக்கும் இருக்குது. நானும் ப்ளாக் பண்ணக்குள்ள எனக்கும் நிறைய இது மாதிரி சம்பவங்கள் நானும் கண்ணாலையும் பார்த்துக்கிறேன், ப்ளாக் பண்ணக்குள்ள பின்னுக்காலையும் பார்த்துக்கிறேன். அந்த வகையில் பாகிஸ்தானில் ஒரு முறை வந்து அப்படி ப்ளாக் பண்ணி கொண்டு போகல ஒருத்தர் வந்து பின்னுக்கு ஆக்சிடெண்ட் ஆகினார். அப்போ அதெல்லாம் நான் போடலை. அதே போல் கீழே விழுந்திருக்கும், களவுகள் ஏற்பட்டு இருக்குது. இப்படி நிறைய விடயங்கள் நானும் கண்ணால் இப்படி ப்ளாக் பண்ணக்குள்ள கண்டிக்கிறேன். மேலும் எனக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம் உண்டு. என்ன சொல்கிறேன், காலையிலே ஒரு நல்ல விடயம் ஒன்று கண்ணால் பார்த்து மனசு வந்து ரொம்பவே பூரிப்பாய்க்குன்னு சொல்லலாம். கால் வந்து இன்னும் வந்து சோமாயினத்தோடு தான் மோட்டோ விளாக் செய்வோம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். கட்டாயம் இன்னும் ஒரு கிழமை 2 கிழமை உள்ளுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நம்புகிறேன். அதே போல் போன வருடம் வந்து சரியாக இந்த நாளில் வந்து நான் ஜஃப்னாக்கு போயிருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேயில் தான் ஜஃப்னாக்கு போயிருந்தேன். உண்மையிலுமே ஒரு கிரேட் வருஷமாக இருந்துச்சு. 2024 வந்து துன்பகரமான வருடமாக இருந்துச்சு, இன்பகரமான வருடமாக இருந்துச்சு. இந்த வருடம் இன்னும் எதுவும் நான் ஸ்டார்ட் பண்ணல வ்ளாக்கெல்லாம். கட்டாயம் கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபாரான்னு சொல்லக்கூடிய அந்த மலேசியாவிலேருந்து வந்திருந்த ஒரு vlogger தான், மலேசியா நாட்டு vlogger தான். அவங்க தான் இந்த தீர வீர செயலில் ஈடுபட்டிருந்தாங்க. உண்மையிலுமே அதிகமான இலங்கை மக்களோட பேசும் பொருளாகவும் பாராட்டுக்குரிய நபராகவும் வந்து இப்போ வளம் வந்து கொண்டிருக்கிறாங்க அந்த பெண்மணி, வீர பெண்மணி. இன்னொரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷம்னு தான் சொல்லலாம். ஓகே, அப்படின்டா இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்வதார் ஜலீல். பாய் மக்களே, பாய். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு காணொலியில் அப்படின்னா சந்திப்போம். பாய் படிஸ், பாய். Thank you. Sorry if you're nobody said. Okay. Oh man.